பைல்வான் ரங்கநாதன் தனது யூடியூப் சேனல் மூலமாக நடிகர் நடிகைகளை பற்றி பர்சனல் விஷயங்களை பப்ளிக்கில் போட்டுடைப்பவர். இவரது பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தனது சேனலில் தினம் ஒருவரை கழுவி ஊற்றுகிறார். அண்மையில் இவர் சீரியல் நடிகை ரேகா நாயர் பற்றி தவறாக பேசிய போது நடுரோட்டில் பைல்வானை அடிக்க சென்ற போதும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று பலரின் எதிர்ப்புகளை சம்பாதித்து வருகிறார். ஆரம்பத்தில் இவரின் லூஸ்டாக்கை திரைப்பிரபலங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தனர். ஆனால் இவரின் அநாகரிகமான பேச்சு எல்லை மீறி போகவே பல நடிகர்கள் இவரின் மூக்கை உடைக்கும்படி நேருக்கு நேரடியாக பதில் கொடுத்தும் இவர் மாறிய பாடில்லை. இவர் கூறும் விஷயங்களில் நிஜம் இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் எல்லா நடிகர் நடிகைகளின் அருகிலிருந்து விஷயங்களை பார்த்தபடி உண்மையை கூறுவது போல பேசுவார். இதனால் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் இவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பியது. அண்மையில் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் குயிலி நடுவராக இருக்க பைல்வான் ரங்கநாதன், நடிகை ஷகிலாவும் இருவரும் கலந்து கொண்டனர். அப்போது ஷகிலா, என்னை பற்றி இவ்வளவு பேசுறீங்களே, உங்க மகள் யாரை காதலிக்கிறார் என்று தெரியுமான்னு கேட்டார். அதிர்ச்சியடைந்த ரங்கநாதன், உன் நாக்கு அடிகிவிடும் என்று கூறினார். அதற்கு ஷகிலா, உங்களது மகளை பற்றி பேசினால் மட்டும் உங்களுக்கு வலிக்கிறது, அதே போலத்தான் நடிகைகளின் அம்மாக்களுக்கும் இருக்கும் என்று பதிலடி கொடுத்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேட்டியளித்த பைல்வான், என் மகளை பற்றி ஷகிலா தரக்குறைவாக பேசியிருக்கிறார். அவள் விளங்கவே மாட்டாள். எனது மகள் யாரையும் காதலிக்கவில்லை. அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லாமல் இப்படி பேசுவது முறையற்றதுன்னு காட்டுக்கத்தல் கத்தினார். இதனை பார்த்த வலைதளவாசிகள், அப்ப நீங்க மத்தவங்களை பத்தி பேசும்போது ஆதாரத்தோடு தான் பேசுறீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட்ஸ்கள் செய்கிறார்கள் நெட்டிசன்கள்.